இந்தியா இலங்கை இடையே பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை அதிபர் அனுர திசநாயக்க தலைமையில் எரிசக்தி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதன் பிறகு அனுரவுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, மீனவர் பிரச்சினையை மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இரவு இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை கொழும்பு பண்டாரநாயக்கே சர்வதேச விமான நிலையத்தில் அந்நாட்டின் அமைச்சர்கள் 5 பேர் வரவேற்றனர். இன்று காலை பிரதமர் மோடிக்கு முழு அரசு மரியாதையுடன் கொழும்புவில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுதந்திர சதுக்கத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க மோடியை வரவேற்றார். பின்னர் பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க ஆகியோர் இணைந்து சம்பூர் சூரிய மின்சக்தி திட்ட கட்டுமான பணிகளை இணைய வழியாக தொடங்கி வைத்தனர். இதையடுத்து பிரதமர் மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார முன்னிலையில் எரிசக்தி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட 6 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், இலங்கை இடையேயான முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. இந்நிகழ்வின் போது இலங்கையின் உயரிய விருதான மித்ர விபூஷணா விருதினை அதிபர் அனுரகுமார திசநாயக பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். விருதினை பெற்றுக்கொண்டு உரை நிகழ்த்திய பிரதமர், இந்தியா இலங்கை இடையேயான உறவுகள் வரலாற்று காலந்தொட்டே நீடிப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையேயான மீனவர் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து அதிபர் அனுராவுடன் பேச்சு நடத்தியதாகவும் மோடி தெரிவித்தார். फ्रेंड्स, हमने मछुआरों की आजीविका से जुड़े मुद्दों पर भी चर्चा की. हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए. हमने मछुआरों को तुरंत रिहा किया जाने और उनकी बोट्स को वापस भेजने पर भी बल दिया. இலங்கையில் உள்ள 3 கோவில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி, பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் இலங்கை அரசின் முயற்சிக்கு இந்தியா துணை புரியும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.